இலங்கையில் சம்பூர் அருகே மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அகழாய்வு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை திருகோணமலை சம்பூர் சிறுவர் பூங்கா அருகே உள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக மெக் என்ற கன்னிவெடி அகற்றும் நிறுவனம் அகழாய்வு பணியை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற அகழாய்வு பணியின் போது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி MM நஸ்லீம் இடத்தை பார்வையிட்டு அகழாய்வு பணிகளை இடைநிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் பயிற்சி முகாமாக இருந்ததாக கருதப்படும் சம்பூர் பகுதியில் மீண்டும் 23ஆம் தேதி துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அகழாய்வு பணி நடக்கவுள்ளது. தமிழகத்தில் உள்ள 22 சோதனை சாவடிகளை அகற்றக் கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ், தமிழகத்தில் உள்ள 22 சோதனை சாவடிகளை அகற்றுதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 29ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சுங்கசாவடியில் லாரி டிரைவர்களிடம் லஞ்சம் பெறுவதாகவும் அரசு இதை கண்டிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். பார்டர் செக் போஸ்ட்டை அகற்றணும். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 22 பார்டர் செக் போஸ்ட் இருக்கு. 22 பார்டர் செக் போஸ்ட்டுமே அகற்றணும். இது கவன ஈர்ப்பு தான். அதாவது இது வரைக்கும் காதலியே அதான் சொல்லிட்டேன், முதலே சொன்ன மாதிரி தான். தமிழக அரசுக்கு லாரி நம்ம தமிழகத்தில் இயங்கிட்டு இருக்காங்கிறது கூட எந்த இதுக்குமே தெரியல. இன்னும் சொல்ல போனால் சுங்கச்சாவடி சமாச்சாரம்லாம் சொன்னால் கேவலம். அரசு 265 கோடி கட்டணும்னு கோர்ட்டில் போட்டு 2 நாளாக பஸ் நின்னது. அரசுக்கே இந்த நிலைமை. நாங்களாம் அந்த சுங்கச்சாவடி செலுத்த முடியாமல் தனியார் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.